கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். தாவீது எழுதியிருந்த சங்கீதத்தில் கர்த்தருக்காக பொறுமையோடு நம்ம காத்திருக்கும் போது அவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார். பொறுமையாக காத்திருக்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை அவர் கொடுக்குற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு காலம் உண்டு. அதுதான் பிரசங்கில் சொல்கிறது போல், எல்லாத்துக்கும் ஒரு காலம். அழ ஒரு காலம், நாய்க்கு ஒரு காலம், எல்லாத்துக்குமே ஒரு காலம் ஆண்டு வச்சுருப்பார். நமக்கு கொடுக்குற நன்மைக்கு ஒரு காலம் வச்சுருப்பார். அவர் கொடுக்குற வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள பொறுமையாக காத்திருக்கணும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள நம்ம காத்திருக்கணும். ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுப்பேன்னு சொல்லிட்டு 25 வருஷத்துக்கு கழித்து தான் குழந்தையை கொடுத்தாரு. அது வரைக்கும் பொறுமையாக ஆபிரகாம் காத்திருந்தார். காத்திருக்கும் போது அற்புதம் ஆண்டு நடக்கும். அன்னாள் காத்திருந்தாங்க. அவமானங்கள் தான், நிந்தை தான், குழந்தை இல்லைன்னு அவமானங்கள் நிந்தைகளில் போனால் கூட அவங்க காத்திருந்து பெற்றுக்கொண்டனால ஒரு தீர்க்கதரிசியை தேவன் கொடுத்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் காத்திருக்கும் போது ஆண்டவர் அற்புதத்தை தெய்வம் செய்வார். கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அவன் காத்திருக்கணும். காத்திருக்கிறதுல ஒரு நன்மை இருக்குது. இந்த நாளில் கூட எந்தெந்த காரியம் நம்ம நினைக்கலாம், இத்தனை மாதம் ஆகுது, இத்தனை வருஷம் ஆகுது, ஏன் என் வாழ்க்கையில் மாத்திரம் இந்த தாமதம் நம்ம நினைக்கலாம். ஏன் தாமதம் தெரியுமா? ஆண்டு நமக்கு மகிமையான காரியத்தை தேவன் வச்சிருக்கிறார். அவர் தாமதித்தாவே ஒரு அற்புதத்துக்கு தான் கத்த தாமதிப்பார். அதனால் எல்லாமே நன்மைக்கு தான். அப்போ நம்ம காத்திருக்கும் போது அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு பதில் கிடைக்கலன்னு சோர்ந்து போகாதீங்க. பொறுமையாக நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மிடத்தில் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்பார். கேட்டு அவர் பதில் கொடுப்பார். நம்ம நினைப்பதற்கும் வேண்டுதற்கும் அதிகமாக கர்த்தர் செய்வார். அதனால் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் அவனுடைய சமூகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ நிச்சயமாக பொறுமையாக காத்துருங்க. நிச்சயமாக கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்து அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசு நாமத்தை சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே, யாரெல்லாம் சமூகத்தில் ஆண்டவரே என்னென்ன காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களோ அவருடைய வாழ்க்கையில் கத்தாவே அப்பா உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா நீர் அவர் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்து வாழ்க்கையில் அற்புதத்தை கற்று செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.